இந்த கெரில்லா போராட்ட அமைப்புகள் உலகம் பூராவும் இருந்திருக்கின்றன. பல்வேறு நாடுகளில் விடுதலை போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய காட்டு வளங்களை அழித்து, சொல்ல போனால் யானைகளை கூடி வேட்டையாடி தந்தங்களை விற்று கூடி அவர்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கிறது. ஆனா இங்கே விடுதலை புலிகள் எந்த நெருக்கடி மிக்க சூழலிலும் கூட சூழல் பாதுகாப்பு குறித்து தீவிரமான கரிசனைகளை கொண்டிருந்தார்கள். வெறுமனே பிளாஸ்டிக் மாசு என்று சொல்லி சொன்னால், இந்த பிளாஸ்டிக்கை கொண்டு அவர்கள் தங்களுடைய கழிவுகளை கொண்டு கொட்டுகின்ற இடம் எங்கட இடமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பிளாஸ்டிக்கால் வருகின்ற தீங்குகளை பேசுகின்ற அதே சமயம் கப்பலாக பிளாஸ்டிக் கொக்கோ கோலா போத்தில்களையும் பெப்சி கோலா போத்தில்களையும் இளை நாடுகளிடம் கொண்டு மீள் சுழற்சியை இங்க செய்கின்றோம் என்கின்றது ஒரு வகையான சூழல் அரசியல். கண்ணுக்கு புலனாகாத நீர் இன்றைக்கு எல்லா நாடுகளுமே உதாரணமாக தண்ணி குறைவான நாடுகள் எல்லாம் இப்ப என்ன செய்கின்றன என்று சொல்லி சொன்னா, தங்கட நாடுகளில் உள்ள நீரை காப்பாற்றி கொண்டு பிற நாடுகளில் பயிற்சியை மேற்கொண்டு அறுவடையை தங்களுடைய தேசத்துக்கு கொண்டு வருகின்றார். ஐங்கரநேசன் சார் எங்களுக்கெல்லாம் நன்கு தெரிஞ்சவரால், நன்கு பரிச்சயமானவர். அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய அந்த எழுத்தையும் அதிகம் நேசித்து வாசித்த தலைமுறையை சேர்ந்தாக்கள் தான் நாங்கள். அந்த வகையில் தான் இந்த சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அவர்கிட்ட ஒரு நேர்காணல் எடுக்க வந்திருக்கிறேன். அவர் இப்போ தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர். அதோட அவர் ஆரம்ப காலத்திலிருந்தே செய்து வந்த அந்த சுற்றுச்சூழல் காப்பு பணிகளை இன்றைக்கும் தமிழர் தாயகம் முழுவதும் தொடர்ந்து முன்னெடுத்து வரும் ஒருவர். சார் வணக்கம். வணக்கம். ஒரு மாலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். தமிழர் தாயக பகுதியில் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் இப்போ எப்படி இருக்கு சார்? உண்மையில் சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5 ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது. சர்வதேச அளவில் சுற்றுச்சூழல் தொடர்பான கவன ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கங்களுக்கு இடையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை கோருவதற்கும் பொதுமக்களிடையே இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவுமே இந்த சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகின்றது. ஆண்டுதோறும் அவர்கள் ஒரு கருப்பொருளை உலகளாவிய அல்லது சர்வதேச ரீதியில் ஒரு பொதுமைப்பாடான கருப்பொருளை தெரிவு செய்வார்கள். ஆனால் நாட்டுக்கு நாடு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மாறுபடும். அதற்கேற்ப சர்வதேச ரீதியிலான கருப்பொருளுக்கு அமைவாகவும் பிராந்திய அல்லது ஒவ்வொரு நாடும் தனக்கு உரித்தான பிரச்சனைகளின் அடிப்படையிலும் இந்த தினத்தை கொண்டாடுகின்றது வழமையாக இருக்கு. எங்களை பொறுத்தவரையில் இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த ஒரு பிரிகோடு யுத்தத்தினுடைய முடிவு முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு முள்ளிவாய்க்காலுக்கு முதல் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். முள்ளிவாய்க்கால் யுத்தத்திற்கு முன்னர் விடுதலை புலிகளினுடைய காலப்பகுதியில் சூழல் தொடர்பாக இருந்த வள நுகர்வுக்கான கட்டுப்பாடுகள் அல்லது சுற்றுச்சூழல் தொடர்பான பிரக்ஞைக்கும் தற்சமயம் யுத்தம் முடிவுற்றதற்கு பிறகு இருக்கக்கூடியதற்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன. நான் எப்பொழுதும் ஒரு உதாரணம் சொல்லுவது என்னவென்று சொல்லி சொன்னால், விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அல்லது எல்லா ஆயுத போராட்ட அமைப்புகளுமே கெரில்லா போராட்ட அமைப்புகள் தான். இந்த கெரில்லா போராட்ட அமைப்புகள் உலகம் பூராவும் இருந்திருக்கின்றன. பல்வேறு நாடுகளில் விடுதலை போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய காட்டு வளங்களை அழித்து, சொல்ல போனால் யானைகளை கூடி வேட்டையாடி தந்தங்களை விற்று கூடி அவர்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்குது. ஆனா இங்கே விடுதலை புலிகள் எந்த நெருக்கடி மிக்க சூழலிலும் கூட சூழல் பாதுகாப்பு குறித்து தீவிரமான கரிசனைகளை கொண்டிருந்தார்கள். அதுக்கு நான் ஒரு உதாரணம் குறிப்பிடுவதாக இருந்தால், இந்த ஜூன் 5 என்கின்றது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை பொறுத்தவரையில். சிவகுமாரன் அவர்கள் தன்னை பலி கொடுத்த அவர் இறந்த அந்த தினம்தான் ஜூன் 5. இந்த தினம் விடுதலை புலிகளினால் அவர்களுடைய மாணவர் தினமாக பரவலாக கொண்டாடப்பட்டு வந்தது. ஒரு தடவை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கைலாசபதி கலையரங்கில் அவர்களுடைய பொருண்மைய மேம்பாட்டு நிறுவனம் இந்த ஜூன் 5 சூழல் தினத்தை ஏற்பாடு செய்த பொழுது நானும் அங்கே ஒரு வளவாளராக அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த அரங்கில் உண்மையில் மிக சொற்பமானவர்களே
இருந்தார்கள். ஆகவே எனக்கு அது கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் நான் அந்த மேடையிலேயே அதனை சுட்டிக்காட்டியிருந்தேன். அன்றைய தினம் மாணவர் தினம், சிவகுமாரனுடைய நினைவு தினம் மாணவர் தினமாக கொண்டாடப்பட்ட பொழுது பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு பொது இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு அந்த தினம் கொண்டாடப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே சுற்றுச்சூழல் தினம் ஒரு ஒப்புக்கு ஒரு சர்வதேச தினத்தை கடைபிடிக்குமா போல கடைபிடிக்கப்பட்டதை தவிர அங்கே பார்வையாளர்களாக அதிகமானோர் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த ரெண்டையுமே ஒன்றாக இணைத்து செய்திருந்தால் அதனுடைய பயன் வலுவாக இருந்திருக்கும் என்கின்றது என்னுடைய கருத்தாக அந்த மேடையில் நான் பகிர்ந்திருந்தேன். அன்று இரவு இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு அது தெரிவதற்கான வாய்ப்பில்லை. சந்திக்கு சந்தி அபிப்பிராய பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கும். விடுதலை புலிகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அதனை தெரிவிக்கலாம். அன்று இரவு நான் ஒரு தேசிய தலைவர்கள் அவர்களுக்கு ஒரு கடிதம் அதில் வரைந்து போட்டிருந்தேன். 2 விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். ஒன்று, ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு கெரில்லா போராட்ட அமைப்பு, ஒரு விடுதலை அமைப்பு சர்வதேச ரீதியிலான சூழல் சார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த ஜூன் 5 சூழல் தினம் மாணவர் தினத்தையும் அவர்கள் கொண்டாடுவதற்கு வலுவான காரணங்கள் இருக்கின்றது. ஜூன் 5ஆம் தேதி தியாகி சிவகுமாரனுடைய, அதாவது ஒரு தற்கொடையாக தன் உயிரை கொடுத்த அந்த போராளியினுடைய நினைவு தினம். ஆகவே ரெண்டையும் இணைத்து செய்யலாம் என்கின்ற கருத்தையும், அந்த காலப்பகுதியில் கிட்டு பப்பாசி என்கின்ற ஒரு பப்பா இங்கே மிக பிரசித்தமாக இருந்தது. அவர்கள் திரைகடலோடி ஆயுதங்கள் மட்டுமல்ல அற்புதமான தாவரங்களையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. அவ்வாறு கொண்டு வரப்பட்ட ஒரு பப்பாசி இனத்தை இங்கே கிட்டு பப்பா என்கின்ற பெயரில் அழைக்கப்பட்டது. ஏறத்தால் ஒரு பலாப்பழம் அளவுக்கு வருகின்ற அளவுக்கு ஒரு பெரிய பழம். ஆனால் உண்மையில் அது ஒரு வகையான அறிவு சொத்துரிமை சார்ந்த பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றன. யாரோ கண்டுபிடித்த ஒரு பயிரினத்தை நாங்கள் எடுத்து வந்தமைக்காக எங்களுடைய பெயர் சூட்டி அழைப்பது தப்பு என்கின்றதையும் அவருக்கு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தேன். எனக்கு அது தொடர்பாக எந்த பதிலும் வரவில்லை. ஆனால் மறுதினமே அவர்களுடைய பண்ணைகளில் இருந்த அந்த கிட்டு பப்பாசி என்கின்ற பெயர் பலகைகள் தூக்கப்பட்டு விட்டன. அடுத்த ஆண்டிலிருந்து 2009 யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரைக்கும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்ட பொழுது அந்த மாணவர் தினம் ஒரு நாள் அகற்றி பிற்போடப்பட்டு ஜூன் 6ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. உண்மையில் வலுவான காரணம் அவர்களுக்கு இருந்த பொழுதிலும் ஜூன் 5 கொண்டாடுவதற்கு ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த பிரக்ஞை என்கின்றது தேசிய தலைவர்களுக்கு இருந்த காரணத்தினால் அதை ஜூன் 6க்கு மாற்றியிருந்தார். நான் ஏன் இதனை சொல்லுகின்றேன் என்றால், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த ஒன்றில் இருந்து அவர்களுடைய சூழல் சார்ந்த நடவடிக்கைகளை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக அங்கே மரங்கள் வெட்டப்படுவதற்கான தேவைகளும் இருந்திருக்கும். ஆனால் அந்த மரங்கள் வெட்டுவதாக இருந்தால் அதற்கு பதிலாக பிரதியீடாக பெருமண்ணிக்கான மரங்கள் வந்து நடப்பட்டது. எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கின்றது. பூங்குன்றன் என்று சொல்லி ஒரு போராளியை நான் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வை செய்ய வேண்டும் என்பதற்காக பல இடங்களுக்கு என்னை அழைத்து செல்வதற்கு ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள். ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு இடங்களுக்கு போனாலும் கூட ஒரு விடயம் எல்லா இடங்களிலும் பகிரப்படும் போது பொது விடயம்தான். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவர் அருகாமையில் இருக்கும் பொழுது அவருடைய அந்த ரோம கால்கள் வந்து அவருடைய உடம்பில் குத்திட்டு நிற்பதை நான் பார்த்திருப்பேன். அவர் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், நான் பேசுகின்ற பொழுது அவருக்கு அந்த சூழல் சார்ந்தது ஒரு உணர்ச்சி மேலிடுகிறதை என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு இரத்தத்துடன் உணர்வுடன் கலந்ததாகவே அந்த பொறுப்பாளர்களும் இருந்தார்கள். ஆனால் இன்றைய நிலை வந்து அவ்வாறு அல்ல. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதே அதனுடைய நோக்கம் வந்து அதாவது கன்னியாக இருந்த எங்களுடைய பூமியில் இருக்கக்கூடிய வளங்களை வன்புணர்வு செய்வதுதான். அந்த யுத்தம் முடிவுறுத்தப்பட்டதுக்கான நோக்கமே வந்து அதுதான். உண்மையில் யுத்தம் என்பது வளங்களை கைப்பற்றுவதற்கான, அந்த வளங்களை காப்பாற்றுவதற்கான இந்த போராட்டம் தான் யுத்தமாக இருந்தது. தென்னிலங்கையை பொறுத்தவரையில் எங்களுடைய வளங்கள் அவர்களுக்கு தேவை, எங்களுக்கு அந்த வளங்களினுடைய பாதுகாப்பதற்காக எங்களுக்கு தேவை. சர்வதேச யுத்தங்கள் பலவும் இதுதான். பெட்ரோலிய வளங்களுக்கான போராட்டம் என்கின்றதும் அதுதான். தங்க வயல்களினுடைய வேட்டைங்கிறது கூட அதுதான். ஆகவே இங்கே எங்களுடைய வளங்களை காப்பாற்ற முடியாத ஒரு நிலை யுத்தத்திற்கு பிறகு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கம் அபிவிருத்தி என்கின்ற பெயரில் பல்வேறு வகையான திட்டங்களை வந்து கொண்டு வருகின்றது. ஆனால் எல்லாமே வந்து அது அபிவிருத்தி, வேலை வாய்ப்பு என்று சொல்லுகின்றதே கூட, ஆனால் இது ஒரு வகையில் எங்களுடைய வளங்களை அபகரித்தல், வளங்களை துஷ்பிரயோகம் செய்தல், அளவுக்கு அதிகமாக சுரண்டல்,
எதிர்காலத்தில் எங்களுடைய இந்த மண்ணில் நாங்கள் வாழ முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தப்படும். அதை நோக்கி இந்த நாடு அல்லது எங்களுடைய தேசம் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. இயக்கம் இப்படி சுற்றுச்சூழல் மீது அதிக ஆர்வம் கொள்றதுக்கு என்ன காரணம்? உண்மையில் இதனை இப்ப எங்களுடைய அரசியல்வாதிகள் சூழல் சார்ந்து பேசுகின்றது என்று சொன்னால் அதில் சில வேளை நாங்கள் ஒரு நடிப்புக்காக மக்களிடமிருந்து செல்வாக்கை பெறுவதற்காக கேட்பார்கள். இப்ப என்னிடம் கேட்பவர்களே இருப்பார்கள். அதாவது அங்கரநேசனை வேட்டி கட்டிய அங்கரநேசனாக கண்டவர்கள், நீங்கள் எதற்காக இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை எடுப்பீர்கள், அரசியலுக்காக என்று கேட்பவர்கள் இருப்பார்கள். என்னுடைய கடந்த காலம் தெரியாதவர்கள். ஆனா விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அந்த தேவை இல்லை. உண்மையில் அது தலைவர் அவர்கள் இயற்கை, அவருடைய ஒரு பிரபலமான மேற்கோளை இருக்கின்றது, இயற்கை எனது நண்பன் என்று சொல்லி அவர்கள் ஒரு பிரபல்யமான ஒரு மேற்கோள் இருக்கின்றது. அதாவது வரலாறு எனது வழிகாட்டி, வாழ்க்கை எனது தத்துவாசிரியன், இயற்கை எனது நண்பன். அது ஒரு வகையில் நான் என்னுடைய பார்வையில் எப்படி படுகின்றது என்று சொன்னால், இந்த காட்டு வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை, தலைமுறைவான வாழ்க்கைக்கு அவருடைய இளம் பராயத்தில் இருந்து உதவி இருக்கின்றது. ஆகவே இவர் அந்த இயற்கையை அதிகம் கற்பதற்கான, அதிகம் படிப்பதற்கான, பார்ப்பதற்கான, உணர்வதற்கான சூழலும் வாழ்க்கை முறையும் அவருக்கு இயல்பாகவே அமைந்து விட்டது. ஆகவே அதன் காரணமாகத்தான் இருக்கலாம். உதாரணம் நான் என்று சொல்வதாக இருந்தால், யுத்தம் 90களினுடைய பிற்பட்ட காலப்பகுதியில் ஆனையரவு கடல் நீர் ஏரி துண்டிக்கப்பட்டு விட்டது. அதாவது ஆனையரவு பிரதான பாதை துண்டிக்கப்பட்டு விட்டது. கடல் நீர் ஏரிகளுக்கு கூடாகத்தான் எங்களுடைய போக்குவரத்து பாதைகளே இருந்தது. பெரும்பாலும் குடாநாட்டுக்கு விறகு தேவையை பூர்த்தி செய்தது வன்னி பெருநிலப்பரப்பில் இருக்கக்கூடிய காடுகள் தான். ஆகவே கண்டி வீதி ஆனையரவு முகாம் இருந்ததன் காரணமாக துண்டிக்கப்பட்டதற்கு பிறகு எங்களுக்கு பெட்ரோலிய எரிபொருள் இல்லை, அதாவது மண்ணெண்ணெய் இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, விறகுமே வர முடியாத நிலையில் குடாநாட்டு மக்கள் தங்கள் வேலிகளில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி அடுப்புகளுக்கு பாவித்தார்கள். அது முடியாத நிலையில் வடமராட்சி கிழக்கில் இருக்கக்கூடிய கண்டல் காடுகளில் கை வைத்தார்கள். விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் கண்டல்களை காப்போம் என்கின்ற ஒரு தொனிப்பொருளில் அந்த கண்டல் காடுகளுக்கான அழிக்கிறதுக்கான ஒரு தடை சட்டம் ஒன்றை உருவாக்கி இருந்தார்கள். அந்த தடை சட்டம் இறுக்கமாக அமுல்படுத்தப்பட்டபடியால் தான் நாங்கள் இப்பொழுது அந்த கண்டல் காட்டை வடமராட்சி கிழக்கில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த உங்களுக்கு தெரியும், இந்திய இராணுவம் இங்கே இருந்த காலப்பகுதியில் வடமராட்சி கிழக்கில் அந்த கண்டற்காடுகள் தான் அவர்களுக்கு புகழ் அரணாக, புகலிடமாக இருந்ததெல்லாம். ஆகவே இது அவர்கள் அந்த இயற்கைக்குள்ளேயே வாழ்ந்ததன் காரணமாகத்தான் அந்த சூழல் குறித்த பிரக்ஞை வந்தது. இதுதான் அவர்கள் ஒரு நிழலரசை நிறுவிய காலப்பகுதியில் சூழல் நல்லாட்சி ஆணையம் என்கின்றது கூட ஒன்றை ஒரு என்விரான்மெண்டல் கமிஷனை கூட உருவாக்கி இருந்தார்கள். இயற்கையை நீ அளித்தால் இயற்கையால் நீ அழிவாய் என்ற வாசகம் இப்பவும் பல பேருக்கு ஞாபகம், எல்லா இடங்களும் முல்லைத்தீவிலாம் அது ஒட்டி இருக்கணும். இந்த வாசகத்தோட கலந்த நினைவுகள் எதுவும் உங்களுக்கு இருக்கு? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் பல பாடசாலைகளுக்கு சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஏற்படுவதற்காக கலந்து கொண்டிருக்கின்றேன். போராளிகள் தங்களுடைய பாசறைகளில் என்னை இது தொடர்பான வகுப்புகள் அல்லது கருத்துக்களை பகிருமாறு பகிர்ந்து கொள்வார்கள், அழைத்திருப்பார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நான் மாணவர்களிடம் கேட்பேன். மாணவர்கள் என்கின்றவர் ஒரு போராளியாகவும் இருப்பார், பாடசாலை மாணவர்களாகவும் இருப்பார். அவர்களிடம் இருந்து அவர்களுடைய ஆக்கங்களை வரவேற்க வேண்டும். அவர்களிடமிருந்து அவர்களுடைய சூழல் சார்ந்த என்னுடைய உரைக்கு பின்னால் ஒரு தெரிப்பு அவர்களிடம் நிச்சயமாக இருக்கும். ஆகவே அதை கேட்பதற்காக நான் எல்லோரிடமும் ஒரு தாள் கொடுத்து ஏதாவது எழுதி தாருங்கள். அப்பொழுது என்னுடைய நங்கூரமும் வெளியீடாக வந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் என்னால் அதில் பிரசுரிக்க முடியும் என்று சொல்லி அவர்களிடம் கேட்டிருப்பேன். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இயற்கையை நீ அளித்தால் இயற்கையால் நீ அழிவாய் என்கின்ற ஒரு வாசகம் அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருந்தவர்களில் வந்தது. இந்த இடத்தில் ஒரு போராளி எனக்கு எழுதி தந்தது எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கின்றது. ஈழத்தில் விசக்குண்டு வீச்சா எதிரியே உனக்கென்று வேறான காற்றா என்கின்றது. அதாவது காற்றினுடைய மாசுபடுதல் சம்பந்தமாக அந்த போராளி எழுதி தந்த சுலோகம் தான் இது. ஈழத்தில் விசக்குண்டு வீச்சா எதிரியே உனக்கென்று வேறான காற்றா. அது அப்படியே பசுமரத்தாணி போல என்னுடைய நினைவில் பதிந்திருக்கின்றது. அவற்றை நாங்கள் ஊடகங்களில் பயன்படுத்துகின்ற பொழுது இன்றைக்கு அவ்வாறான சுலோகங்கள் ஒரு பொது சொத்தாக எவருமே யாருமே உரிமை கொண்டாட முடியாத பொது தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்றொடர்களாக இன்றவை மாற்றம் பெற்று விட்டன. அதில் உள்ள பெயிண்டிங் கூட இன்னும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த மரத்தை வெட்டி அந்த மரம் இது பண்ற மாதிரி
அதாவது மரத்தை அழிக்கின்றது மனிதர்களை அழிப்பதற்கு சமன் என்கின்றது போல, அது உண்மையில் அதற்கான கரு என்கின்றது மிக பிற்பட்ட காலங்களில் பிற்பட்டதால் பல பல வருடங்களுக்கு முன்னர் கலைக்கதிர் என்கின்ற ஒரு சஞ்சிகை இந்தியாவிலிருந்து வந்தது. அதிலே தான் அந்த கருவை என்னால் எடுக்கக்கூடியதாக இருந்தது. ஈழத்தினுடைய பிரபல்யமான ஓவியர் மார்க் மாஸ்டர் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மார்க் மாஸ்டர் அவரிடம் நான் என்னுடைய இந்த கருத்தை சொல்லி அவர் அதனை வரைந்து கொடுத்தார். அதிலும் அதனுடைய பிறவி காலப்பகுதியில் நாங்கள் அப்பொழுது அதனை இருவட்டில் சேர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை. சற்று பழுதான சந்தர்ப்பங்களில் அவரும் ஒரு பிரசித்தமான ஓவியர் தயாண்டு செல்லுங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், ஈழநாதத்துக்கு எல்லாமே வரைவராக இருந்தார். அவரிடம் இருந்து அதனை மீள் வரைதலுக்கு உட்படுத்தி இருந்தோம். இப்பொழுது அது எங்களிடம் கணினியில் சேமிக்கப்பட்டிருக்கின்றபடியால் அதனை யாருமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கும் இன்று ஒரு ஐகோன் அடையாளம் பொது சொத்தாக எவருமே நான் நினைத்தாலும் கூட உரிமை கொட முடியாத அளவுக்கு இன்று அது பொது பாவனைக்கு சென்றிருக்கின்றது. சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்கள் தமிழ்ல வாரது மிக அரிது. உங்களோட 7வது ஊழி வாசிக்காத ஆக்கள் இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். பல பேருக்கு அது மனப்பாடம். இந்த புத்தகத்தின் பாட்டு வருமா அல்லது 7வது ஊழி உண்மையில் எனக்கே ஒரு பிரமிப்பை தருகின்ற ஒரு பத்திரிகை, ஒரு தொகுப்பு தான். ஆனா உண்மையில் என்னுடைய அடுத்த முயற்சி என்பது நீங்கள் கேட்பது போல 7வது ஊழியின் 2வது பாகமாகத்தான் இருந்தது. அதற்கான முயற்சிகளில் நான் ஈடுபட்டு பல கட்டுரைகளையுமே தொகுத்திருந்தேன். விரைவில் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்திருந்தேன். ஆனால் எனக்கு அதில் சில இடர்பாடுகளை நான் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. அப்படி என்று சொன்னால், ஒரு சிறுகதைகளை எழுதுகின்ற ஒருவர் சிறுகதை தொகுப்பு ஒரு தொகுதி விடலாம், பிறகு இன்னும் ஒரு 15-20 கட்டுரைகளை இன்னொரு தொகுதியை விடலாம். ஆனால் என்னால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. காரணம், இன்று உலகளாவிய ரீதியில் பேசப்படுகின்ற மிக பிரதானமான சுற்றுச்சூழல் பிரச்சனை உலக பயங்கரவாதத்தை விட பாரிய பிரச்சனையாக காலநிலை மாற்றம் இருக்கின்றது. இங்கே நீங்கள் இப்பொழுதே பார்க்கலாம் மலைகளினுடைய எவ்வாறு அது பருவங்கள் பொய்த்து போய் மாறிக்கொண்டு போகின்றது, பின்னோக்கி நகர்ந்து கொண்டு போகிறது என்கிறது. ஆகவே நாங்கள் அதை பற்றி இப்பொழுது பேசுகின்றதாக இருந்தால், என்னுடைய புத்தகம் கியோட்டோ ஒப்பந்தத்துடன் நின்றுவிட்டது. ஆனால் அதற்கு பிறகு பாரிஸ் ஒப்பந்தம் அதுவும் இன்று பல படிகளை கடந்து விட்டது. ஆகவே நான் அதனை பற்றி பேசியே ஆக வேண்டும். ஆகவே அதனை பேசும்போது நான் அதனை ஒரு தனி கட்டுரையாக்க முயன்றால் அந்த முதலாவது புத்தகத்தில் இருந்த விடயங்களையும் மீளவும் நான் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே நான் இப்பொழுது எடுத்திருக்கின்ற முயற்சி எப்படி என்று சொன்னால், அது ஒரு புத்தகம், அது 7வது ஊழியில உள்ள அத்தனை கட்டுரைகளும் நிச்சயமாக இருக்கும். அந்த கட்டுரைகள் அப்டேட் பண்ணப்பட்டு, அதாவது சிவத்தமி சொல்லுவார் அப்டேட்டை இச்சைப்படுத்துறது என்று சொல்லி, இன்றைய நாள் வரைக்கும் அதனுடைய தரவுகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கும். அதே நேரம் புதிய கட்டுரைகளாகவும் சேர்த்து நான் நினைக்கின்றேன். அது ஒரு 400 சிச்ச பக்கம் என்றால் இது ஒரு 600 பக்கங்களில் இந்த புத்தகம் தயாராகி கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா, அந்த புத்தகம் 7வது ஊழி வந்த காலப்பகுதியில் மறைநீர் என்கின்ற கன்செப்டை பெரிதாக எங்களிடம் வரவில்லை. மறைநீர் என்கின்றது கண்ணுக்கு புலனாகாத நீர். இன்றைக்கு எல்லா நாடுகளுமே உதாரணமாக தண்ணி குறைவான நாடுகள் எல்லாம் இப்ப என்ன செய்கின்றன என்று சொல்லி சொன்னா, தங்கட நாடுகளில் உள்ள நீரை காப்பாற்றி கொண்டு பிற நாடுகளில் பயிற்சியை மேற்கொண்டு அறுவடையை தங்களுடைய தேசத்துக்கு கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்றா, உதாரணத்துக்கு 1 கிலோ எங்களுடைய கரும்பு செய்கையை நீங்கள் எங்கே எடுக்கலாம். அதாவது இலங்கையில் நாங்கள் சீனி தொழிற்சாலைக்கு ஏன் எதிராக இருக்கின்றோம் என்று சொன்னால், வவுனியா மாவட்டத்தில் கரும்பு செய்கையை மேற்கொள்ளுகின்றார்கள். அந்த 1 கிலோ கரும்புக்கு எவ்வளவு நீர் தேவை என்று, அதாவது 1 கிலோ கரும்பை வளர்த்தெடுப்பதற்கு எவ்வளவு நீர் தேவை என்கின்றதை பார்த்தீங்கன்னு சொன்னா, அது கிட்டத்தட்ட 210 லிட்டர் கிட்ட 1 கிலோ கரும்புக்கு வளர்ப்பதற்கு செலவாகின்றது. பிறகு நீங்கள் அந்த கரும்பை கொண்டே சீனியாக்குவதற்கு நீங்கள் எவ்வளவு தேவை என்று சொல்லிப்பட்டு, அது ஆயிரக்கணக்கான லிட்டர் 1 கிலோ சீனியை, அதாவது ரிஃபைன்டு சுகர் என்று சொல்றதுதான் வெள்ளை சீனியை உருவாக்குவதற்கு தேவைப்படுகிறது. ஆகவே நாங்கள் தனியே வெறுமனே பயிருக்கு ஊற்றுகின்ற நீர் அல்ல, உற்பத்தியில் இருந்து அறுவடை வரைக்கும் செலவு, அதில இருந்து பிறகு தயார் செய்யும் வரைக்கும் செலவாகின்ற நீரைத்தான் அவர்கள் மறைநீர் என்று சொல்லுகின்றார்கள். அந்த மறைநீர் என்கின்ற அதிகளவு நீர் தேவைப்படுமாக இருந்தால் அந்த உற்பத்தியை ஒரு நாடு என்ன செய்கின்றது, தான் தன்னுடைய பிரதேசத்தை நிறுத்தி கொண்டு இன்னொரு நாடில் அதனை போய் விளைவிக்கின்றது. ஆகவே தன்னுடைய நீரை தன்னுடைய மண்ணில் சேவிக்கின்றது.
சேமிக்கின்றது. ஆகவே இந்த கன்செப்ட் வந்து புதிதாக எங்களுடைய மண்ணுக்கு வந்திருக்கின்றது. ஆகவே நான் அதனை பேச வேண்டிய நிலை இருக்கின்றது. இவ்வாறு பல விடயங்கள். அது மட்டுமல்ல, அதாவது என்னுடைய 7வது ஊழியிலும் கூட அது ஒரு வகையான சூழல் அரசியல் புத்தகம்தான். வெறுமனே வந்து பிளாஸ்டிக் மாசு என்று சொல்லி சொன்னால், இந்த பிளாஸ்டிக்கை கொண்டு வந்து அவர்கள் தங்களுடைய கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுகின்ற இடம் எங்களுடைய இடமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பிளாஸ்டிக்கால் வருகின்ற தீங்குகளை பேசுகின்ற அதே சமயம் கப்பலாக பிளாஸ்டிக் கொக்கோ கோலா போத்தில்களையும் பெப்சி கோலா போத்தில்களையும் இளை நாடுகளிடம் கொண்டு வந்து மீள் சுழற்சியை இங்க செய்கின்றோம் என்கின்றது வந்து ஒரு வகையான சூழல் அரசியல். ஆகவே நாங்கள் அது தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பேசினால் மாத்திரம்தான் அந்த எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில் சூழல் சார்ந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிடில் அது ஒரு பாட புத்தகமாக அல்லது ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தினுடைய ஒரு வழிகாட்டியாக அமைந்துவிடும். அவ்வாறு இல்லாமல் விரைவில் எங்களுடைய புத்தகம் வந்து நிச்சயமாக வெளியில் வரும். இப்போ சிறுவர்களுக்கான வாசிப்பு சஞ்சிகை, அதாவது பாடசாலை மாணவர்களுக்கான வாசிப்பு சஞ்சிகை வரவு மிக குறைஞ்சு போச்சு, இல்லையென்றே சொல்லலாம். உங்களோட நங்கூரம் சிறுவர்கள் வாசிப்பு தளத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தியிருந்தது. நங்கூரம் நின்றது பல பேருக்கு ஒரு வாசிப்பு தளத்தில் பின்னடைவை கொடுத்திருக்கு. நங்கூரம் ஏன் நின்றது? நான் உணர்கின்றேன், சில வேளை தவறான முடிவாக கூட இருக்கலாம். நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக, நங்கூரம் ஆசிரியனாக இருந்து அரசியலுக்கு வருகின்ற பொழுது அது நான் சொன்ன சில வேளை தவறான முடிவாக கூட இருக்கலாம். நான் ஒரு தனி மனிதனாக இந்த நங்கூரம் சஞ்சிகைகளை எல்லா பாடசாலைகளுக்கும் சுமந்து திரிந்துதான் நான் அதனை விட்டேன். ஆனால் நான் ஒரு அரசியல்வாதியாக, மாகாண சபை உறுப்பினராக அந்த நங்கூரத்தை கொண்டுகின்ற பொழுது விரும்பாத ஒரு அதிபர் கூட அதை வாங்க வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளப்படுவார். ஒரு மறைமுகமான அழுத்தம் அதனூடாக பயன்படுத்தப்படும். நான் கொண்டு செல்லுகின்ற பொழுது பல பாடசாலைகளில் திருப்பி அனுப்பியிருப்பார்கள். எங்களுடைய மாணவர்கள் வாங்க மாட்டார்கள் என்பதல்ல, வாங்குவார்கள். இவர்களுக்கு அதில் சோர்வு இருக்கும், அந்த பொறுப்பை எடுத்து செய்வதற்கான சோர்வு இருக்கும். ஆகவே நாங்கள் வெறுங்கையுடன் திரும்பியும் இருப்போம். ஆனால் நான் ஒரு மாகாண அமைச்சராக அல்லது மாகாண சபை உறுப்பினராக நங்கூரத்தை கொண்டு போகின்ற பொழுது 4000 பிரதி அதற்கு முன்னர் வித்தது சில வேளை 8000 பிரதியாகவும் மாறியிருக்கலாம். ஆனால் அது ஒரு மறைமுகமான அழுத்தம், ஒரு வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை நான் அந்த பாடசாலைக்கு ஏற்படுத்துவேன். என்னை காக்க வைத்த அதிபர் தவிர்க்க முடியாமல் எழுந்தென்று என்னை இருக்க சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எனக்கு அது கொஞ்சம் மனத்துக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, 2 விளம்பரதாரர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு சஞ்சிகைக்கும் தேவைப்படும். என்னென்று சொன்னால், அது விளம்பரம் ஒரு பணம், அதே நேரம் விளம்பரத்தினுடைய வடிவமைப்பும் எங்களுக்கு ஒரு பத்திரிகைக்கான ஒரு அழகியல்ல நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள். ஆகவே அந்த விளம்பரத்திற்காக நான் பெறுகின்ற பணம் கூட சில வேளைகளில் தர்ம சங்கடமான நிலையை, அதாவது அவர்கள் கேட்பதை நான் செய்து கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்து தள்ளப்படும். அதனால் தான் உண்மையில் வந்து விற்பனை சந்தை பெருக்கத்திற்கான வாய்ப்பு இருந்தும் நாங்கள் அதனை தவிர்த்துக் கொண்டோம். ஆனால் சில வேளைகளில் நண்பர்கள் அதனை தவறு என்று கூட சொல்லுவார்கள். என்னுடைய பார்வை நடந்ததை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன், அவ்வளவுதான். நன்றி சார், இவ்வளவு நேரம் பொறுமையாக எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் தந்ததுக்கு நன்றி, வணக்கம்.